இன்னைக்கு பன்னீரையும் கத்திரிக்காயும் வச்சுட்டு ஒரு ரைஸ் பண்ண போறேங்க. அதாவது கத்திரிக்காய் சேஷ்வன் ரைஸ். இதுக்கான பொருட்கள் என்னென்னு சொல்றேன், கவனமா பாருங்க. கத்திரிக்காய் சேஷ்வன் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 100 கிராம் அளவு வேக வைத்தது, கத்திரிக்காய் 150 கிராம், அரிந்த பனீர் 100 கிராம், வெங்காயம் விரும்பும் அளவு, 6 பல்லு பூண்டு, பட்டாணி 50 கிராம், சேஷ்வன் சாஸ் 1½ டேபிள் ஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்ங்கிறது சின்ன குழந்தைங்க அவ்வளோவா விரும்புறதில்ல. நம்ம லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறப்ப அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தாக்க அது டெஃபினட்டாக சாப்பிட்ருவாங்க. இப்போ பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே எண்ணெயை சுட வச்சுருக்கேங்க. முதல்ல பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா கரெக்டாக செவக்கிற அளவுக்கு வறுக்கணுங்க. ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். இதோட நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். இது கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்குங்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு நல்லா கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பித்த பிறகு வெங்காயம் சேர்க்கணும். இப்போ இதில் இந்த வெங்காயம் சேர்த்துறேன். நீங்கள் வெங்காயத்தாளில் கீழே இருக்கிற இந்த வெங்காய பகுதியை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெங்காயத்தாளும் அதோட சேர்க்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடு நான் கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன். கத்திரிக்காய் நிறம் மாறாமல் இருக்குது. ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதை எடுத்திருக்கேன். இது கத்திரிக்காய் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மூடி வைக்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நான் இதில் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். உங்களுடைய விருப்பங்க, நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பச்சரிசி யூஸ் பண்ணலாம், இல்லை சாப்பாட்டு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாம். இல்லைனா இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது இல்லையா, நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா பொதுவாக அந்த அரிசியெல்லாம் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. சிகப்பு அரிசியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் பாஸ்மதி ரைஸை நல்லா, அதாவது கரெக்டான ஒரு பதத்துக்கு வேக வச்சு வடிச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சுருக்கேங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ இதோட இந்த சேஷ்வன் சாஸை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே பெசரி விட்டாக்கா ரொம்ப ஈவனாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு தகுந்த உப்பும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இந்த சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கவனம் தேவை, அதிக உப்பு போட்டுற வேண்டாம். இந்த மூடியை திறந்துட்டு இன்னொரு தடவை நல்லா கலந்து விடலாம். பன்னீர் சேர்த்த பிறகு அதிக நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, கெட்டியாகிடுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக க்ரீன் பீஸ் பட்டாணி சேர்க்குறேன். இது வேக வச்ச பட்டாணி. இந்த வெஜிடபிள்ஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். இது ஒயிட் பெப்பர் பவுடர், வெள்ளை மிளகுத்தூள். லேசாக கலந்து விட்டுட்டு இந்த ரைஸை சேர்த்துடலாம். இது நல்லா ரைஸ் சூடானா போதுமானதுங்க. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நம்ம இதை டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் சேஷ்வன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்போவுமே நம்ம வந்து எல்லாமே இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் இதில் ப்ரோட்டீனுக்காக நான் வந்து க்ரீன் பீஸையும் பன்னீரையும் சேர்த்துருக்கேன். உங்களுடைய அதாவது ஆப்ஷன், நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடலாம். இல்லை ப்ராக்கோலி சேர்க்கலாம், 3 கலர் கேப்சிகம் சேர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம்.